ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டண்டான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். யூஎஸ் ஈரான் வார் பற்றின சில அப்டேட்ஸ் பார்க்கலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெஸ்ட்டு லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் நியர் 52 வீக் லோ எதுங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். அது தவிர சில லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் கோல்டு பற்றி சில பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க, அதையும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பி தான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம யூஎஸ் ஸ்டாக்கோட ஹீட் மேப் பார்த்தலாம். இது S&P 500 இண்டெக்ஸோட ஹீட் மேப். நேற்றுக்கு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் எஸ்பெஷலி டெக் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு பெரிய செல் ஆஃபாக பார்த்துருந்தது. டிஃபென்சிவ் செக்டார்ஸ்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ளாட் டு பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. சில அப்டேட்ஸ் ஆன் யூஎஸ் ஈரான் வார் நம்ம பார்த்துருந்தோம். இந்தியன் மார்க்கெட்ஸ் மண்டே இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். பட் கிஃப்ட் நிஃப்டி கடைசி அப்டேட் வச்சு பார்க்கும்போது நெகட்டிவில் தான் ஸ்டார்ட் ஆகுங்கிறது இப்போதைய கருத்து. இந்த வீக்கெண்டில் இன்றைக்கோ நாளைக்கோ ட்ரம்ப் ஏதாவது சொல்கிறாரா, யூஎஸ் ஈரான் வார் நடுவில் ஏதாவது ஒரு சீஸ் ஃபயர் மாதிரி நடக்குதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் வி ஷுடன்ட் ஹோப் ஃபார் த பெஸ்ட். நம்ம காஷியஸாக கொஞ்சம் ப்ரிப்பேர்டாகவே இருக்கிறது தான் இந்த மாதிரியான சினாரியோஸ்லாம் நல்லது. கெட்டிங் க்ளோஸ் டு ஆர் அப்ஜெக்டிவ்ஸ், ட்ரம்ப் கன்சிடரிங் வைண்டிங் டவுன் ஈரான் வாருங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் ஷேர் பண்ணியிருந்தாங்க. வி ஆர் கெட்டிங் க்ளோஸ் டு மீட்டிங் ஆர் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஸ் வி கன்சிடர் வைண்டிங் டவுன் ஆர் கிரேட் மிலிட்ரி எஃபர்ட்ஸ் இந்த மிடில் ஈஸ்ட்னு ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு. அவர் ஏற்கனவே ஒரு 4-5 அப்ஜெக்டிவ்ஸ் லே பண்ணியிருந்தார். ஈரான் வார் ஸ்டார்ட் பண்ணும்போதே அவர் இதை ஷேர் பண்ணியிருந்தார். அப்போது அவர் இந்த அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் வந்து மீட் பண்ணுற வரைக்கும் நாங்கள் பேக் டவுன் பண்ணவே மாட்டோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ வி ஆர் கன்சிடரிங் வைண்டிங் டவுன் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் அகேன்ஸ்ட் ஈரானுங்கிற மாதிரி அவர் ஒரு ஹிண்ட் தான் கொடுத்துருக்காரு. அது ஆப்வியஸாக இவங்க எல்லாமே பெரிய லெவலில் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் படி அவர் கூடிய விரைவில் இந்த வாரை நிறுத்த போகிறாரு. ஒரு சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டுக்கு வந்துருவாங்க ஈரான் அண்ட் யூஎஸ்ங்கிறது தான் சொல்லுது. பட் இப்போது 15 minutes பேக் நான் இந்த ஆர்டிக்கலை பார்த்துருந்தேன். Trump says no ceasefire as Khamenei issues defiant message. US President Donald Trump says he does not want to do a ceasefire with Iran. ஈரான் இப்போதைக்கு பேக் டவுன் ஆகிற மாதிரி தெரில. அவங்களுக்கு ஆக்சுவலி அவ்வளோ மிலிட்ரி பவர் இல்லை. அவங்களோட வெப்பன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. யூஎஸ்ஓ இல்லை அதர் ஆலைஸோ இன்னுமே ஸ்ட்ராங்கரான பொசிஷனில் தான் இருக்காங்க. பட் ஈரான் கேன் பிரேக் த எக்கானமி இஃப் தே வாண்ட் டு. ஸோ அதனால் ரெண்டு சைட்லையுமே ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்காமல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு சைடு அத்துமீறி போகும்போது கண்டிப்பாக இது பெரிய லெவலில் வெடிக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆஸ் ஆஃப் நோ போத் சைட்ஸில் ஒரு காம் டிமீனர் தெரியுது டிஸ்பைட் ஆல் தீஸ் இஷ்யூஸ் கோயிங் அரவுண்ட். ட்ரம்ப் வந்து அவரோட நேட்டோ ஆலைஸை கவர்ட்ஸுங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. இதுவுமே நேற்று நியூஸ் தான். நான் வந்து இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஹி பிராண்ட்ஸ் த வெஸ்டர்ன் மிலிட்ரி அலையன்ஸ் அ பேப்பர் டைகர் வித்தவுட் த யூஎஸ்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் எல்லார்கிட்டையும் இந்த மாதிரி வம்பிழுத்துட்ருக்காரு. இது எங்கே போய் முடிய போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணியே பார்க்கலாம். நம்ம சில இண்டிவிஜுவல் கம்பெனிஸ் பற்றி அப்டேட்ஸ் இருக்குது. Zydus Life Sciences அண்ட் டாக்டர் ரெட்டி சில அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். Zydus Life Sciences லான்ச்சஸ் செமிக்ளூட்டட் இன்ஜெக்ஷன் இன் அன் இன்னோவேட்டிவ் ரீயூசபிள் மல்டி டோஸ் பென் டிவைஸ் இன் இந்தியா. நாட்கோ ஃபார்மா ஆல்ரெடி இதை பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட் அஃபோர்டபுள் அண்ட் சீப்பஸ்ட் காஸ்ட் யூஸ் பண்ணி அவங்க சில ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. Zydus Life Sciences அவங்கள ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே இந்த ப்ராடக்ட் நேம்ஸ்லாம் பார்த்துருந்தோம். செமேக்ளின், மஷிமா அண்ட் ஆல்டர்மிங்கிற ப்ராடக்ட்ஸ் அவங்க விற்க போகிறாங்க. த ஆவரேஜ் மந்த்லி காஸ்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் வில் பி அப்ராக்சிமேட்லி 2200 rupeesனு Zydus கொடுத்துருக்காங்க. இது Zydusக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். நாட்கோ ஃபார்மா இதோட சீப்பராக விட்டுருந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐம் நாட் எக்ஸாக்ட்லி ஷுவர், எனக்கு மறந்துருச்சு. பட் நம்ம கடைசியில் எல்லாமே லான்ச்சஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த ப்ராடக்ட் வந்து எஃபெக்டிவாக இருக்குது, எந்த ப்ராடக்ட் சீப்பாக இருக்குது, எது நிறையா விற்பனை ஆகுதுங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணுவோம். டாக்டர் ரெட்டியும் அவங்களோட செமிக்ளூட்டட் இன்ஜெக்ஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒபீடாங்கிற பேரில் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. டாக்டர் ரெட்டி இது இன்னோவேட்டர்ஸ் பிராண்ட் அளவுக்கு எஃபெக்டிவாக இருந்ததுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னோவேட்டர்ஸ் பிராண்டாக நம்ம நோவோ நார்டிஸ்க்கு தான் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் 2mg 4mg ஸ்டென்ஸில் இதை லான்ச் பண்ண போகிறதாகவும் த காஸ்ட் டு த பேஷண்ட் வில் பி அரௌண்ட் 4200 rupees per month ஃபார் போத் ஸ்டென்ஸுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரிலேட்டிவ்லி எது இன்னும் அதிக எக்ஸ்பென்சிவ், எது எஃபெக்டிவாக இருக்குங்கிறதெல்லாம் நம்ம போக போக பார்க்கலாம். ஆனால் இந்த இடமே கொஞ்சம் கசகசன்னு இருக்க போது. ஆப்வியஸாக செமிக்ளூட்டடோட பேட்டன்ட் இந்தியாவில் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லா ஜெனரிக் ப்ராடக்ட்ஸும் விற்க ஆரம்பிச்சிருவாங்க. லெட்ஸ் சி ஹூ கம்ஸ் அவுட் ஆன் டாப். Zydus Life Sciences ஸ்ட்ராட்டஜிக்காக லூப்பின் கூட அப்புறம் டாரன் ஃபார்மா கூடலாம் பார்ட்னர்ஷிப் போட்டு கோ மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எந்தெந்த கம்பெனிஸ்லாம் டாமினேட் பண்ணுறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். திஸ் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி அன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்பேஸ். செமிக்ளூட்டடுக்கு சூப்பரான ஃபியூச்சர் இருக்குங்கிறத நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன். ஆனால் இதில் எல்லா பிளேயர்ஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்களா, இல்லை சில பிளேயர்ஸ் வந்து டாமினண்ட்டாக இருப்பாங்களா, நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறது நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். லெட்ஸ் வாட்ச் அவுட் ஃபார் திஸ் ஸ்பேஸ். ஸ்க்ரீனரில் ஒரு query என்டர் பண்ணியிருக்கேன். அதாவது லோ ப்ரைஸ் இன்டூ 1.10 இஸ் கிரேட்டர் தென் த கரண்ட் ப்ரைஸ். அதாவது 52 வீக் லோலேருந்து 10% ஆர் லெஸ்ஸர் தான் வந்து இப்போ ஷேர் ப்ரைஸ் கரண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் ஓவர் 1 lakh crores.
ஸோ நம்ம லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்ணிடலாம். 52 வீக் லோ பக்கத்தில் இருக்கிற ஸ்டாக்ஸை நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். 33 ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. இதுலேருந்து சில கம்பெனிஸை நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அண்ட் நான் என்னோடய டாபிக்ஸையும் அவங்க கூட இந்த வீடியோ முடியும் போது ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற கம்பெனி வருண் பெவரேஜஸ். 1,35,774 crore மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி. இது நிறைய பேர் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. கரண்ட்டாக 46 பியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 401 rupees. ஐ திங்க் அரௌண்ட் 450-500 rupees இருக்கும்போதே நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஐ எம் நாட் தட் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் கம்பெனிங்கிற மாதிரி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போவுமே டு பி ஹானஸ்ட் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் பிஸ்னஸ் மாடல் as well as this company. பட் வேல்யூவேஷன் வைஸ் தே ஆர் கெட்டிங் ஸ்லைட்லி அட்ராக்டிவ்ங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பி ரேஷியோ வைஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஹிஸ்டாரிக்கல் ட்ரெண்ட்ஸோட சீப்பராக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் மார்க்கெட் கேப் டு சேல்ஸ் பார்க்கும்போது ஐ திங்க் தே கேன் கெட் அ லிட்டில் சீப்பர். அவங்க இனிஷியல் ஸ்டேஜஸில் அதிகமாக க்ரோ பண்ணிட்டு இருந்த காலத்திலே மார்க்கெட் கேப் டு சேல்ஸ் ரேஷியோ வாஸ் அரௌண்ட் 4. இப்போ ரீசெண்டாக அவங்க க்ரோத் கொஞ்சம் ஆக்சிலேட் ஆனதுக்கப்புறம் 22 to 24 ஒரு டீசென்ட் ஆக்சிலேஷன் காட்டணும்போது அவங்க மார்க்கெட் கேப் டு சேல்ஸ் ரொம்ப உச்சத்தில் போயிருச்சு. இந்த புல் மார்க்கெட் ஃபேஸில் வருண் பெவரேஜஸ் ஷேர் ப்ரைஸ் அப்ரிசியேஷன் வைஸ் ரொம்ப அதிகமாகவே கொடுத்துருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 300 ரூபாயிலேருந்து 650 கிட்ட போயிருச்சு. டபுளுக்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தது வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் 2.5 years. ஸோ நம்ம மார்க்கெட் கேப் சேல்ஸ் ரேஷியோ மறுபடியும் வரும். இது மறுபடியும் கரெக்ட் ஆகி அரௌண்ட் மீடியன் ட்ரேட் ஆகும்போது இஃப் இட் ஹேப்பன்ஸ் ஐ திங்க் வருண் பெவரேஜஸ் மைட் பிகம் மோர் அட்ராக்டிவ். இங்கேயுமே என்னை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் ஸ்லைட்லி எக்ஸ்டெண்டட். டெஃபினட்டாக 500-600 வாங்கிட்டு இருந்தபோது 55 பி 60 பியில் வாங்கிட்டு இருக்கிறத விட இப்போது அட்ராக்டிவாக தான் இருக்குது. டிஸ்பைட் தேர் மீடியன் பி பீங் 58.8, வருண் பெவரேஜஸோட க்ரோத் ஃபேஸ் கொஞ்சமாக ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. ஏன்னா ரீசெண்ட் குவார்ட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க யூஸ்வலாக பண்ணிட்டு இருந்த சேல்ஸோட கம்மியாக தான் பண்ணுறாங்க. இயர் ஆன் இயர்லும் இதுக்கு முன்னாடி வேகமாக க்ரோ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது ஒரு க்ரோத் ஹால்ட் கண்டிப்பாகவே நடந்திருக்கு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வருண் பெவரேஜஸோட பிஸ்னஸ் மாடல் கொஞ்சம் பெரிய நிலையாக இருந்தாலும் பெப்சிகோட தான் அவங்க மேஜர் அசோசியேஷனு. அதனால தான் இவங்க இங்கே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. இட் இஸ் அ நெவர் டையிங் பிராண்டுங்கிறது நான் ஸ்ட்ராங்காகவே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் வி ஷுட் ஸ்டில் பே அ டீசன்ட் ப்ரைஸ். ஒரு சீப் ப்ரைஸோ இல்லை ஒரு மைனர் ப்ரீமியமோ கொடுக்கலாமே தவிர உச்சத்தில் போய் வாங்குறது, அதாவது அதிக வேல்யூவேஷன் கொடுத்து வாங்குறது நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு வினையாக தான் போய் முடியுங்கிறதுக்கு வருண் பெவரேஜஸ் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இது 600 ரூபா 250 ரூபா இருக்கும் போதெல்லாம் எத்தனை பேர் பம்ப் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஸ்டாக்குங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள். புல் மார்க்கெட்டில் நிறையா யூடியூப் சேனல்ஸ் வரும், நிறையா பேர் பேசுவாங்க. இந்த மாதிரி பேர் மார்க்கெட் சினரிஸில் கண்டுக்காமல் விட்டுட்டு போயிடுவாங்க. இல்லைனா அவங்க சூஸ் பண்ண சில ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதை மட்டும் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ பி கேர்ஃபுல். யாரையுமே கேட்காதீங்க, நான் சொல்கிறதையும் கேட்காதீங்க. உங்களோட ஓன் ரீசர்ச் பண்ணுங்கள், நல்ல கம்பெனிஸை ஃபைண்ட் பண்ணுங்கள், அதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி when you are investing in quality companies at reasonable valuations. ஸோ வருண் பெவரேஜஸில் குவாலிட்டி இருக்குது, வேல்யூவேஷன் இஸ் ஸ்டில் நாட் வெரி ரீசனபிளுங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் டெஃபினெட்லி இட் இஸ் வர்த் ஹேடிங் இட் யுவர் வாட்ச் லிஸ்ட். ரெண்டாவது கம்பெனி ஏஷியன் பெயிண்ட்ஸ். ஏஷியன் பெயிண்ட்ஸ் 50 பியில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஏஷியன் பெயிண்ட்ஸோட ஹிஸ்டாரிக்கல் மார்க்கெட் கேபிட்டல் சேல்ஸ் ரேஷியோ வச்சு பார்க்கும்போது அவங்க இப்போ தான் கரண்ட்டாக மீடியன் கிட்ட வராங்க. பட் ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு இப்போது இதே லெவல் ஆஃப் மீடியனில் ட்ரேட் ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கான காரணமும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். அவங்களோட க்ரோத் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் சேல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே இருந்தது. ஆக்சுவலாக அவங்க க்ரோத் ஆக்சிலேட் ஆகுது நின்னதுக்கப்புறமும் அரௌண்ட் 2021 அந்த டைமில் கோவிட்னால தான் இது ஸ்லோ டவுன் ஆயிடுச்சுங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிருந்துருப்பாங்க. ஸோ மார்க்கெட் கேபிட்டல் சேல்ஸ் ரேஷியோவை கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்துருப்பாங்க. ஸ்லோவாக மார்க்கெட்டுக்கு புரிய ஆரம்பிச்சது என்னன்னா மோர் அண்ட் மோர் காம்படிஷன் இஸ் என்ட்ரிங் திஸ் செக்டர். நீங்கள் ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸோட டாமினன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது. பி ரேஷியோ வைஸ் பார்த்தாலுமே உங்களுக்கே புரியும். இதுக்கு முன்னாடி மார்க்கெட் இவங்களுக்கு 50 பி 60 பின்னு கொடுத்து பழகியிருந்தாலும் இப்போ அவங்க க்ரோத் டிஸ்லரேட் ஆகும்போது, இவங்களோட க்ரோத் ஒரு ஹால்ட்டில் வரும்போது, அதிக காம்படிஷன் உள்ளே என்ட்ரு ஆகும்போது கண்டிப்பாக இங்கே ஒரு ரேட்டிங் நடந்து தான் ஆகும். நடக்கணுங்கிறத நான் பர்சனலாக பிலீவ் பண்ணுறேன். 50 பி ஃபார் ஏஷியன் பெயிண்ட்ஸ் இன் 2010-2015 மைட் பி ஓகே. ஏன்னா அவங்க இன்னுமே நல்லா வளர்ந்துட்டு இருந்தாங்க. இவங்க ஒரு டாமினன்ட் பிளேயராக இருந்தாங்க அந்த செக்டர்லேயே, அந்த இண்டஸ்ட்ரியிலேயே. இப்போவுமே ஏஷியன் பெயிண்ட்ஸோட குவாலிட்டியில் எந்த குறையுமே கிடையாது, இவங்களோட பிராண்ட் நேமுக்கு எந்த குறையுமே கிடையாது. பட் லார்ஜ் காம்படிஷன் உள்ளே நுழையும் போது இவங்களோட க்ரோத் ஸ்லோ டவுன் ஆகும்போது மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஒரு ஃபியர் உண்டாக்க தான் செய்யும். இவங்களுக்கு கொடுக்குற ப்ரீமியமை கண்டிப்பாக ரிமூவ் பண்ண தான் செய்யும். ஸோ ஷேர் ப்ரைஸை மட்டும் பார்த்து இது 3000 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, இது 3500 ரூபாய் கிட்டே இருந்தது, அங்கேருந்து 30-40% கரெக்டாக இருக்குது, இது ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி, இது ஒரு கன்சிஸ்டன்ட்லி காம்பவுண்டிங் கம்பெனிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறத கேட்டு ஷேர் ப்ரைஸை மட்டும் பார்த்து இந்த இடத்துல போய் வாங்குறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தவறான ஒரு விஷயம். ஐ எம் அகெயின் டெல்லிங் யூ, ஏஷியன் பெயிண்ட்ஸ் இஸ் அன் அமேசிங் கம்பெனி, இதில் எந்த சந்தேகமே கிடையாது. அவங்க பிஸ்னஸை நான் குறை சொல்லவே இல்லை.
இப்போ அவங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற வேல்யூவேஷனை மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஸோ ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு அகேன்ஸ்டாக நான் பேசுகிறேங்கிறத மட்டும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்காதீங்க. மூணாவது கம்பெனி பஜாஜ் ஃபினான்ஸ். 5 times their புக் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. பஜாஜ் ஃபினான்ஸ் லாஸ்ட் டைம் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. அரௌண்ட் திஸ் கோவிட் ட்ராப்னு எடுத்துக்கலாம். 488 rupees பீக்லேருந்து கிட்டத்தட்ட 200 கீழெல்லாம் வந்திருந்தது. பட் இப்போ நடந்த ஃபால்னால 1030 800 வந்துட்டாங்க. 25% கரெக்ட் ஆகிட்டாங்கிற காரணத்தினால இட் டசன்ட் மீன் தட் பஜாஜ் ஃபினான்ஸ் இஸ் சீப். இவங்க என்ன தான் ப்ராஃபிட் க்ரோத் 25% மேலே சிஏஜியில் க்ரோ பண்ணிகிட்டே இருந்தாலும் ஹிஸ்டாரிக்கில் எவ்ரி டைம் தர் இஸ் அ சிக்னிஃபிகன்ட் கரெக்ஷன், ஒரு 40% 50% கரெக்ஷன் இன் அ கம்பெனி லைக் திஸ் தட் மேட் ஓப்பன் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் வெறும் 15% 20% கரெக்ஷனில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா மேபி இட் மேட் கிவ் டீசென்ட் ரிட்டர்ன்ஸ். த மேக்ஸ் இட் கேன் டூ இஸ் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ். பட் நம்மளால் அவுட்ஸ்டாண்டிங் ஆல்ஃபா கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டி கம்மி தான். பட் டெஃபினெட்லி பஜாஜ் ஃபினான்ஸ், வருண் பெவரேஜஸ் போன்ற கம்பெனிஸ், இல்லை ஏஷியன் பெயிண்ட்ஸ் கூட எடுத்துக்கோங்க, தே ஆர் டாப் குவாலிட்டி கம்பெனிஸ். அதில் எந்த சந்தேகமே கிடையாது. இண்டஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது இவங்களோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் எல்லாம் சூப்பராக இருக்கும். இவங்களோட புக்ஸோட குவாலிட்டி பிரிஸ்டீனாக இருக்கும். அதிலெல்லாம் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. இவங்களோட சப்சிடரி பிஸ்னஸ் கூட எல்லாமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அல்டிமேட்லி வேல்யூவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரைஸ் இஸ் வாட் யூ பே, வேல்யூ இஸ் வாட் யூ கேட்டுங்க தான் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நான் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் பற்றி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். நான் ஜென்ரலாக பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் பற்றி அவ்வளோவா டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. பட் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷனில் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போது தேர் மைட் பி அ கான்ட்ரேன் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் இதில் இன்வெஸ்ட் பண்ண போதில் இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணதும் இல்லை. ஸோ நான் அதை முதல்ல உங்ககிட்ட சொல்லிடுறேன். பாரத் பெட்ரோலியமில் நடந்த ரீசெண்டான டவுன்ஃபால், இந்த பிபிசியில் நடந்த ஷேர் ப்ரைஸ் டவுன்ஃபாலுக்கான முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக இந்த ஈரான் யூஎஸ் வார் தான். ஆயில் ப்ரைஸ் ஸ்பைக் ஆனது தான். கிட்டத்தட்ட 380 rupees ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஸ்டாக் இப்போ 280 rupees ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வார் டென்ஷன் எஸ்கலேட் ஆகி ஆயில் ப்ரைஸ் மறுபடியும் ஷூட் அப் ஆகி இதே ஸ்டேஜில் $100 மேலே இருந்ததுன்னா இது ஃபர்தராக செம்மையாக அடி வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. பட் இஃப் யூ ஆர் ஸ்ட்ராங் பிலீவர் தட் திஸ் வார் வில் இவென்ச்சுவலி ஃபேட் அவுட், ஆயில் ப்ரைஸஸ் மறுபடியும் 100 கீழே வந்து கொஞ்சம் கன்சாலிடேட் ஆக ஆரம்பிச்சோன்னு நினச்சிங்கன்னா திஸ் மைட் பிகம் அ ஸ்லைட்லி கான்ட்ரேன் பெட்டுங்க நம்ம எடுத்துக்கலாம். பட் இதுக்குமே கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஃபியூ குவார்ட்டர்ஸில் ஒரு இம்பேக்ட் இருக்க தான் போகுது. இந்த மாதிரியான கம்பெனிஸ் இந்த வார்லேருந்து நடந்த டேமேஜ்லேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு டைம் ஆகும். பட் தே ஆர் பேயிங் அ 6% டிவிடெண்ட் டீல் அட் கரண்ட் ப்ரைஸ். ஆப்வியஸாக இவங்க டிவிடென்ஸை இந்த லெவலுக்காவது மெயின்டைன் பண்ணுவாங்க தான் நான் பர்சனலாக பிலீவ் பண்ணுறேன். இவங்க டிவிடென்ஸை கம்மி பண்ணிலாம் நான் இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் பார்த்ததில்ல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஐ மைட் பி ராங். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரியான ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இன்னும் இங்கேருந்து விழுந்ததுன்னா இட் இஸ் ஓப்பனிங் இன்ட்ரெஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. இப்போ நான் என்னோட பிக்ஸை ஷேர் பண்ணுறேன். அது நேற்று வீடியோவில் ஷேர் பண்ண அதே 2 கம்பெனிஸ் தான். ஆப்வியஸாக நான் லார்ஜ் கேப் ஐடி கம்பெனிஸில் ரொம்பவே புல்லிஷாக இருக்கேன். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் புல்லிஷாக இருக்கேன். ஐடிசியில் புல்லிஷாக இருக்கேன். மறுபடியும் நான் இதை பற்றிலாம் டீட்டெயிலாக பேச விரும்பலை. ஹெச்டிஎஃப்சி பேங்க் இஸ் ஆஃபரிங் அன் அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கேருந்து நடக்கிற ஒரு ஃபாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும். இது கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, என்னோட கமெண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ₹700 ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து விழும், அப்போ நான் வந்து என்னோடய பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவர் கரெக்டாக டைம் பண்ணுற ஒரு டெக்னிக்கல் அனலிஸ்ட்டாக இருக்கலாம். ஹி மைட் ஹேவ் இஸ் ஓன் பிரில்லியன்ஸ். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவ்வளோ நாலேஜ் எனக்கு கிடையாது. 700 rupees வரலாம் வராமல் போகலாம்ங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஐ கான் ப்ரெடிக்ட் த ஃபியூச்சர். நாளைக்கே மார்க்கெட்டில் யூஎஸ் ஈரான் வார் ஒரு சீஸ்ஃபயரில் வந்துட்டாங்கன்னா எல்லாமே ரைஸ் ஆகும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் ₹700 வராமல் கூட போகலாம். வந்ததுன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி டு ஆட் ஷேர்ஸ் டு மை போர்ட்ஃபோலியோ ஆஸ் வெல். என்னோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க கிட்டலாம் நான் ஆல்ரெடி வாங்க சொல்லியிருந்தேன். இப்போதைக்கு என்கிட்ட ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் எந்த ஸ்டேக்குமே கிடையாது. அந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், யூ ஆர் லக்கி இஃப் இட் ஃபால்ஸ் டு 700 தவிர நீங்கள் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்கிற மாதிரி யாருமே சொல்ல போகிறாங்க. உங்களுக்கு யாருமே ரிவார்டும் தர போதில்லை, எந்த அவார்டும் கிடைக்க போதில்லை. 720 rupees வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து ஏறிட்டாலும் நீங்கள் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ டோன்ட் ட்ரை டு டைம் த மார்க்கெட். டைமிங் த மார்க்கெட் வில் ஆல்வேஸ் எண்ட் இன் பெயினுங்கிறது நான் என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் தான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். எங்கெல்லாம் நீங்கள் டைம் பண்ண ட்ரை பண்ணி அடி வாங்கினீங்கிறத ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது படிக்கிற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ரெண்டாவது ஐடிசி இஸ் கரண்ட்லி ட்ரேடிங் ஸ்லைட்லி பிலோ 300 rupees. நான் அதுதான் பார்த்தேன். இதில் 300 காட்டுது ஸ்க்ரீனில். இட் இஸ் ஆஃபரிங் ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஐடிசியும் லைஃப் டைமில் நிறையா தடவை கரெக்டாக இருக்குது, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்கு. ஃப்யூச்சர்லேயும் ஐடிசிலேயே கூட நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ நம்ம இதை பார்த்துட்டு இருக்கும் போதே ஒய் ஷுட் யூ மிஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறதா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. லார்ஜ் கேப்ஸ்லையும் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த மாதிரியான டவுன்ஃபால்ஸில் நம்ம ஹை குவாலிட்டி லார்ஜ் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது we are also protecting our portfolio from major downfalls. At the same time ரிட்டர்ன்ஸ் வரும்போது we'll be getting pretty good returnsங்கிறத நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன். நல்ல ஸ்மால் கேப் கம்பெனிஸ் இருக்குது, செம்ம அட்ராக்டிவ் வேல்யூவேஷனில் இருக்குது, மிட் கேப் கம்பெனிஸ் அட்ராக்டிவ் வேல்யூவேஷனில் இருக்குது. அது இல்லாமலையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம்.
பட் லார்ஜ் கேப் கம்பெனிஸ் அதிக ரிட்டர்ன்ஸ் தராதுங்கிற ஒரு ஜெனரிக் மித்தில் கண்டிப்பாக போய் விழுந்துடாதீங்க. தட் லேட் அ ஒண்டர்ஃபுல் காட் யுவர் போர்ட்ஃபோலியோங்க தான் நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன். இப்போ கடைசியாக கோல்டு பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். கோல்டு வந்து $5,200 $5,300 வரைக்கும் போய் அங்கேருந்து கரெக்டாக இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட $4,497 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அகேன்ஸ்ட் $. லாஸ்ட் 5 டேஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10% மேலே கரெக்டாக இருக்குது. கோல்டு வாங்கலாமாங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷன் சில பேர் கேட்டிருந்தாங்க. என்னோட வியூ பாயிண்ட்ஸ் ஆன் கோல்டு நான் ஆல்ரெடி பல பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் வந்து என்ன இதுக்காக அடிக்க வாய்ப்பு இருக்குது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கோல்டு இஸ் அ நான் ப்ரொடக்டிவ் அசட் அலோகேஷனில் கோல்டு ஆட் பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கிறது ஆப்வியஸாக ஒரு நல்ல முடிவாக இருக்கலாம். பட் கோல்டு இஸ் டிபெண்ட் ஆன் செவரல் மேக்ரோ எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தான் வந்து கோல்டோட ப்ரைஸை மேலேயும் கீழேயும் கொண்டு போயிட்டுருக்கும். இந்த மாதிரியான ஒரு வார் சினாரியோவில் நிறையா டேமேஜஸ் நடந்ததுக்கப்புறம் மறுபடியும் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகணும், கண்ட்ரீஸ் வந்து அவங்களோட ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. அப்போ அவங்க ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கிற அசட்ஸை விற்றா தான் தே கேன் அகெயின் இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி. அப்போது நிறையா கண்ட்ரீஸ் வந்து எஸ்பெஷலி இந்த வார்னால இம்பாக்ட் ஆன கண்ட்ரீஸ்லாம் வந்து கோல்டை விற்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ கோல்டு என்னை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து சூப்பர் ரிட்டர்ன்ஸ் லாஸ்ட் 5 இயர்ஸில் கொடுத்த ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா அது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே கம்மி. அப்படி நடந்ததுன்னா யூ கேன் கம் அண்ட் ப்ரூவ் மீ ராங். அதனால் நீங்கள் வச்சிருக்கிற கோல்டை விற்கணுங்கிறது என்னோட பாயிண்ட் கிடையாது. கோல்டோட லாஸ்ட் 5 இயர்ஸ் ரிட்டர்ன் பாருங்கள், 157% மேலே கொடுத்துருக்கு டிஸ்பைட் த 10% ஃபால். ஸோ அதை விட கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்கு. மறுபடியும் சொல்லிக்கிறேன், அசட் அலோகேஷன் பர்பஸஸ்க்கு என்னோட அசட்ஸ்லாம் நான் ஒரு 10% கோல்டுக்கு 15% கோல்டுக்கு அலோகேட் பண்ணணுங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா சரி. ரிட்டர்ன்ஸ்க்காக ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா யூ மைட் கெட் ஃபூல்டுங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. கோல்ட் இஸ் நாட் அ ப்ரொடக்டிவ் அசட். ஐ எம் ஸ்டாண்டிங் பை திஸ் ஸ்டேட்மெண்ட். இந்த வீடியோவில் சில இண்டிவிஜுவல் கம்பெனிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் நியர் 52 வீக் லோஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்னோட ஃபேவரட் கம்பெனிஸும் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். HDFC Bank, ITC, மெஜாரிட்டி ஆஃப் த லார்ஜ் கேப் ஐடி நேம்ஸ். அது தவிர சில ஃபார்மா கம்பெனிஸ்லாம் இருக்குது. தே மே நாட் பி நியர் 52 வீக் லோஸ் பட் டெஃபினெட்லி வெரி வெரி அட்ராக்டிவ். இதுதான் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க லார்ஜ் கேப் கம்பெனிஸ். நீங்கள் எந்தெந்த கம்பெனிஸ் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஈரான் வார் நிஜமாலே ஒரு சீஸ்ஃபயருக்கு வருமா வராதுங்கிற மாதிரி நிறைய பேர் டிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீக்கெண்டில் மறுபடியும் என்ன ட்ராமா நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுவோம். நாளைக்கு வழக்கம் போல் சண்டே எபிசோடில் என்னோட போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நான் என்னென்ன ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன், என்னென்ன ஸ்டாக்ஸ்லேருந்து எக்ஸிட் ஆயிருந்தேங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பி தான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற எந்த கம்பெனிஸையுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸாக எடுத்துக்காதீங்க. என்னால் பை கால், ஹோல் கால், செல் கால் எதுவுமே ரெகுலேஷன்ஸ் படி கொடுக்க முடியாது. இது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். நீங்கள் உங்களோட ஓன் ரீசர்ச் அண்ட் டியூ டிலிஜென்ஸ் பண்ணி மட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுங்க. முடிஞ்சால் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கேட்டே டிசைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.